எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தூண்டுறதுக்கு இடம் கொடுத்த இடம் சென்னை. அவங்க கொடுத்த பிளஸிங்ஸ். அப்ப என்ன பண்றதா இருந்தாலும் அவங்களுக்கும் போய் சேரணும். ஆனா நான் அவங்க கிட்ட எலெக்ஷனுக்கு முன்னே, போலிங்க்கு முன்னே சொன்னேன், நான் வந்து தமிழ்நாட்டுக்கும் எம்பியா எஃபெக்டிவா இருப்பேன்னு சொன்னேன். அதனால இப்ப வந்து அவங்க என்ன கவுன்சில்ல எடுத்திருக்காங்க. அப்ப மொத்தமா எங்க எந்த இடத்துக்கெல்லாம் போனமோ பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணித்தான் ஆகணும். திட்டங்கள் இருக்கு. காவேரி பேசின்ல திட்டம் வந்து இஸ் இன் வெரி திக் வெயிட். அதெல்லாம் நடக்கணும். எல்லாம் பிளானிங்ல. நான் இப்பதான் வந்து எனக்கு டூரிசம் ஓகே, எந்த அளவுக்கும் போகலாம் சிந்தனை. ஆனா பெட்ரோலியம் வந்து டோட்டலி டெக்னிக்கல். நான் கத்துக்கிட்டு தான் எது பண்ணக்கூடியது, எது பண்ணக்கூடாதது, இதெல்லாம் வந்து நான் கத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் சொல்றேன். நோ பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ். அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன். அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனல். If you want to play politics, then you can. But please don't play politics. ஐயா 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 விலை கம்மி பண்றத பத்தி மட்டும் யோசிக்காதீங்க. அதுக்கான சரியான வழி அது யோசிச்சு எப்படி இந்த ஒரு திட்டம் வந்தது, ஆயில் கம்பெனிஸுக்கு எப்படி நாட் ஆன் அ டெய்லி பேசிஸ் இது எப்படின்னு எனக்கு நான் கத்துக்கிட்டு படிச்சு வச்சிருக்கேன். நான் விளக்கமா வந்து சொல்லி எல்லாவரையும் நான் வந்து கத்து வைக்க முடியாது. அப்ப அதுக்கெல்லாம் வழி வந்துடும்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த க்ரூட் ஆயில், ப்ராசஸ்ட் ஆயில், பேலன்ஸ் அதையெல்லாம் பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்வி எல்லாம் வராது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.